இது எனக்கு மாத்திரம் தெரிந்த விவரம் அல்ல, உலகத்திற்கே தெரிந்த ஒரு விவரம். தமிழகத்தில் தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்கள், அதாவது ஓட்டுரிமை உள்ளவர்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களும் என்ற அடிப்படையிலே கணக்கு பார்க்கும்போது 4 கோடி பேர் தமிழக மொத்த ஜனத்தொகையில தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி 4 கோடி மக்கள் தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் இந்த தமிழ் மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அரசாணை வெளியிட்ட ஒரு புள்ளி விவரம். இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சமுதாயம் அநேக விதங்கள் மிகவும் பின்தங்கி வாழக்கூடிய அநேக பிரிவுகளை கொண்ட இந்த சமுதாயத்திற்கு எனக்கு நினைவு இருந்த காலத்திலிருந்து நாகல் மகாஜன சங்கம் போராடி கொண்டிருக்கிறது. மிக பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் என்று சொல்லி ஒரு சில சமுதாயங்கள் மிகவும் நலிவுகளிலே காணப்படுகிறது. அவர்களுக்கு அந்த சலுகையை வழங்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு கூட்டத்திலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட அரசுக்கு அனுப்பப்பட்டாலும் கூட அது செவிடுங்காலில் உரிய சங்கு போல காணப்படுகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உங்களுக்கு நன்றாக தெரியும், 1992ஆம் ஆண்டில் கார்பரேஷன் பூவெளியிலே வீசி எறியப்பட்டது. நெஞ்சு பொறுக்காமல் கொதித்திருந்த சமுதாயம் மாபெரும் ஒரு போராட்டத்தை நடத்தி இந்த சிலை சரியான இடத்திலே மாண்புமிகு தமிழக முதல்வருடைய விசேஷித்த அனுமதியின் பேரிலே அங்கே நிறுவப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான மக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், அதிகாரிகள், சமுதாய பிரிவர்கள் பற்றியில அந்த மாபெரும் சிலை மிக நேர்த்தியாக உருவாக்கப்பட்டு நிலைநிறுத்தப்பட்டு இன்றும் கம்பீரமாக அங்கே நின்று கொண்டிருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் தங்களால் இயன்ற அளவு மக்களை திரட்டி விழாவை கோலாகலமாக நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படியாக தமிழ்நாடு நாய் இளைஞர் படை என்ற அமைப்பு அதை கண்டமாம் மறந்து போகாமல் துணிச்சலோடு ஒரு தலைமையின் கீழ் இந்த அமைப்பு ஒரு கொடையின் கீழ் கொண்டு வரப்படும் என்று சொன்னால் ஒரு ஒப்பற்ற தலைவனை கொண்டு ஒரு பொறுப்புணம் நிறைந்த ஒரு தலைவனை கொண்டு எல்லா தலைமை பண்புகளையும் உடைய ஒரு தலைவனை கொண்டு இந்த இயக்கம் சிறப்புற நடைபெறும் என்று சொன்னால் இந்த சமுதாயம் எத்தனையோ எல்லைகளை கடந்து எட்ட முடியாத ஒரு உயரத்தை நிச்சயமாக எட்டும் என்பது எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று பார்க்கும் போது இந்த மக்கள் படக்கூடிய அநேக அவலநிலைகளை என்னால் கண்ணால் பார்க்க முடிகிறது. அங்கே பெண்களுடைய நிலை, சிறு குழந்தைகளுடைய நிலை, வேலையில்லா திண்டாட்டம், இப்படிப்பட்ட ஒரு பிடியிலே சிக்கிக் கொண்டு மக்கள் படக்கூடிய இந்த அவலநிலையை பார்க்கும் போது சமுதாய அமைப்பு என்று சொல்லி ஒவ்வொரு வருடமும் ஒரு விழாவை மாத்திரம் நடத்திவிட்டு ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பது சமுதாய அமைப்பு அல்ல. அதற்கு தியாகம் வேண்டும், தியாகம் வேண்டும். இந்த அமைப்பை நடத்தக்கூடியவர்கள் மிகுந்த தியாகத்தோடு தன்னை வெறுத்து வெளியுறவியை போல் தன்னை உருக்கிக் கொண்டு இந்த சமுதாயத்தை முன்னேற்றக்கூடிய ஒரு பணியை சிறப்பாக செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த சமுதாய அமைப்புகளுக்கு உருவாகும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த சமுதாயத்தில் நான் பிறந்தேன் என்று நெஞ்சை பிரித்துக் கொண்டு பேசக்கூடிய ஒரு நிலை உருவாகும். அப்பேற்பட்ட அந்த மகானுடைய வாரிசு இந்த மேடையிலே இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். ஈவேகி சம்பத், அவருடைய அன்னுடைய குமாரன், அவருடைய மனைவி இங்கே வந்திருக்கிறார்கள். மிக பொருத்தமாக இந்த மேடையில் அவர்கள் அமர்ந்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பல்வேறு சிற்பியை இங்கே வைத்துக் கொண்டு மூட நம்பிக்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது முட்டாள்தனம். இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட கழகம் சகலத்துக்கு விலையாக, வித்தாக, அனைத்துக்கும் ஒரு மூச்சாக, கருப்பொருளாக இருந்தவர் தந்தை பெரியார் அவர்கள். அப்பேற்பட்ட அந்த மகான் உருவாக்கிய அந்த இயக்கம் இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய முடிவுக்கே நான் பெற்று விடுகிறேன். ஒரு பகுத்தறிவு தந்தை அறிவு கண்ணை திறந்துவிட்டு மூட நம்பிக்கை விலக்கிவிட்டு இன்றைக்கு இயக்கங்களை உருவாக்கி திராவிட கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், ஆயிரம் கழகத்தை உருவாக்கிவிட்டு போனார். இன்றைக்கு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அந்த வாரிசு இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். ஆக
சிந்தித்து பாருங்கள், தனிப்பட்ட முறையில் யோசித்து பாருங்கள். இந்த சமுதாய வாழ்க்கை நீங்கள் புரட்சியாளர்களை நிச்சயமாக செய்யும் என்பதை சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட முயற்சியில நான் என்னுடைய அமைப்பு, என்னுடைய எனக்கு தோல் கொடுத்து என்னோடு தாங்கக்கூடிய மற்ற தலைவர்கள், இயக்கம் எல்லாவற்றையும் கொண்டு இறைவனுடைய அருளால் நிச்சயமாக ஜெயிப்போம் என்று சொல்லி வாழ்த்து முறைகளை அமைகிறேன். அடுத்து மரியாதைக்குரிய ஆர்.கே. ஜெயக்குமார் மாநில தலைவர், தமிழ்நாடு நாயுடு நாயக்கர் மகாஜன பேரவை உரையாற்றுவார்கள். வரவேற்பு நல்கிய மகிழ்ச்சியும் அந்த முகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்களுக்கு இந்த பொன்னாடை அறிவித்து சேலத்தை சேர்ந்தவர்கள் அந்த பகுதியை அவர்களுக்கு எல்லையாக வைத்துக் கொண்டார். போகக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்தவர். அவர்கள் இந்த விழாவில சிறப்புரையாற்றுவது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. அவர்களை கௌரவிக்கிறோம்.